சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரோம்ல இருந்து கலீஃபாவை சந்திப்பதற்காக வேண்டி 2 பேர் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்து கேட்டாங்க, கலீஃபாவுடைய வீடு எங்க இருக்கு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலீஃபாவுடைய வீடு எங்க இருக்கு? எல்லாரும் சொன்னாங்க, அந்த குடிசைதான் அவங்களுடைய வீடு, அந்த குடிசைதான் அவங்களுடைய வீடு. வந்தவங்க கேட்டாங்க, நான் கேட்டது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வீடு, நீங்க ஏழை உமருடைய வீட்டை காட்டுறீங்களே. கண்ணியமானவர்களே, எல்லாரும் சொன்னாங்க அதான் அவங்களுடைய வீடு, ஹலீஃபாவுடைய வீடு அதான். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு முன்னால் தாப்பையும் இல்ல, சாக்கால தொங்க போட்டு கொண்டிருந்துச்சு முன் கதவு. எப்படி வாழ்ந்தாங்க சுப்ஹானல்லாஹ். கலீஃபா எப்படி வாழ்ந்தாங்க கற்பனை செய்ய முடியுமா? இதெல்லாம் பகல் காலம் மனைவி வீட்டுக்குள்ள இருந்தா வந்தவங்க கலீஃபா எங்கன்னு கேட்டாங்க. மனைவிட்டு சொன்னாங்க, மனைவி பகல் காலங்கள் அவர் வீட்டுல தூங்குறல்ல, பாலைவனங்கள்ல மரத்து கீழால தூங்கி கொண்டிருப்பார், அங்க போய் சந்திங்க அவரை. அங்க போய் சந்திங்க. 2 பேரும் தேடி போனாங்க. கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை போனாங்க. சுப்ஹானல்லாஹ், தலையணையும் இல்ல, கையை தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கையை தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கலீஃபா போனாங்க, எழுப்பாட்டினாங்க, கலீஃபாவே ஆட்சி அதிகாரம் இருக்கு உங்களிடத்துல, நீங்க ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, எங்கட நாட்டுல எங்கட ஜனாதிபதிய பாதுகாக்க குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் இருக்கு. ஏதாவது படையை உங்களுக்கு தரவா? ஏதாவது படையை தந்து உதவி செய்யவா? சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்ல ஷை. எனக்கு உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். யாரு பாதுகாப்பான்? யாரு பாதுகாப்பான்? உள்ளத்துல எடுப்போமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தை எடுப்போமா இன்ஷா அல்லாஹ், நியத்து வைங்க. சொன்னாங்க, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்ல ஷை. எனக்கு உள்ளத்துல ரப்புல் ஆலமீனுடைய பயம் இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அப்ப 2வது பிடிச்ச வந்தவங்க சொன்னாங்க, கலீஃபாவே உங்களோட பாதுகாப்புக்காக உங்களை கூட யாராவது நியமிக்கட்டுமா? உங்களோட உதவிக்கு யாராவது தரவா? சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கு. சொன்னாங்க, நீங்க கொண்டு வந்த ஆளை கண் தெரியாத சஹாபி இருக்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க, அவருக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்களை, வந்த 2 பேர் 3வது விடயம் சொன்னாங்க, ஒரு விஷ போத்தல், நஞ்சி போத்தல் ஒன்று என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தா இதை கொடுங்க, அவர் இதை குடிச்ச உடனே ஆள் அவடத்தை சரி, ஆள் அவடத்தை மௌத்தாயிடுவாரு. கண்ணியமானவர்களே, அதை வாங்கி நாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதை வாங்கி அவங்க குடிச்சாங்க. கண்ணியமானவர், அவங்க குடிச்சிட்டாங்க. வந்த 2 பேரும் கேட்டாங்க, கலீஃபா நீங்க குடிச்சிட்டீங்களே. சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு எதிரியாக இந்த உலகத்துல யாரும் கிடையாது, ஷைத்தான் கூட எனக்கு எதிரி கிடையாது என்றார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஒரு பாதையால போனா ஷைத்தான் மறுபாதையால போவான். எனக்கு உலகத்துல எதிரி யாரும் கிடையாது. எனக்கு எதிரி யார் தெரியுமா? என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உள்ளம், அது செத்து போகணும், மௌத்தாகணும். அதுக்காக வேண்டியதான் இந்த நஞ்சை குடிச்சேன் என்றார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. எப்படியான தக்வா கண்ணியமானவர்! தக்வா இருந்தா கண்ணியம் கிடைக்கும், தக்வா இருந்தா புகழ் கிடைக்கும்.
தக்குவா இருந்தா மதிப்பு கிடைக்கும், தக்குவா இருந்தா எல்லாம் கிடைக்கும்.